பார்த்ததும் ரூத்துக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, நடந்ததெல்லாம் நன்மைக்காக மாத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. போவாசின் வயல்நிலத்தில் வந்து போவாசை பார்க்கறது வரை ரூத்து நினைச்சா என் லைஃப்ல நடந்ததெல்லாம் இழப்புன்னு, என் லைஃப்ல நடந்ததெல்லாம் எனக்கு வந்து சாபம்னு, என் லைஃப்ல நடந்ததெல்லாம் சத்துரு வச்ச கண்ணீன்னு. ஆனா போவாசை பார்த்த பிறகு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, நடந்தது எல்லாமே நன்மைக்கு, நடந்தது எல்லாமே நன்மைக்கு. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுது? என் போவாசை பார்த்ததுனால எனக்கு நம்பிக்கை உண்டு, நடந்ததெல்லாம் நன்மைக்கு. ஹல்லேலூயா, ஆமென். எனவேதான் போவாஸ் கிட்ட அவ சொல்ல வருவா, என்ன சொல்ல வருவா தெரியுமா? அந்நிய ஸ்திரீயாக என்னிடத்தில் உம்முடைய கண்களில் தயவு கிடைக்க. அப்படி இதை சொல்ல வந்ததுமே போவாஸ் ஸ்டாப் பண்ணிடுவார். உன்னை பத்தி எல்லாம் எனக்கு நீ அதை பத்தி சொல்லாதே, நீ அதை பத்தி சொல்லாத. அடுத்து போவாஸ் அவளுக்கு எதை குறித்த நம்பிக்கை கொடுக்கிறாருன்னா, நடந்ததை நீ மறந்துரு, உனக்கு நான் ஒரு புதிய ஃபியூச்சரை நான் தரேன், புதுசா உனக்கு ஒரு ஃபியூச்சரை தரேன். இந்த காலை நேரத்தில் சில உள்ளத்திற்காக என் ஆண்டவர் இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமா பேசுகிறார். உனக்கு ஒரு புதிய ஃபியூச்சர், நடந்ததை மறந்துரு, இதோ நான் புதிய காரியத்தை உனக்கு செய்ய போகிறேன். லோராபாலா சந்தலரியா தரபோ லெக்காராபாலா சந்தலா. நடந்ததை மறந்துரு, நீ அதை வச்சு நினைச்சிட்டே இருக்காத, அதை நினைக்காத. எல்லாவற்றிற்கும் மேல் ஒரு பெரிய திட்டத்தை என் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று நம்புற தேவ பிள்ளையே, ஆர்ப்பரிக்க துவங்குங்க. அவர் என் நேசர், அவர் என் மனவாளர், என்னை அவர் விட்டு விட மாட்டார். சில இடத்துல உன்னை முள்ளு போட்டு அடைச்சது, இதை நீ என்னைக்குமே நினைக்கணுங்கிறதற்காக அல்ல. அவர் வனாந்தரத்தில் கொண்டு வந்து வாழ்க்கை உண்டு பண்ணி அதை மறக்க பண்ணுவார். யோசேப்பு சொல்லுகிறார், என் தகப்பன் வீட்டில் நான் கண்ட அந்த துக்கத்தை அவர் மறக்கும்படி செய்தார். ஆமே, யாருக்கும் இந்த வார்த்தை ஆவியானது காலை நேரத்தில் பேச உணர்த்தி கொண்டிருக்கிறார். நீ நடந்ததை மறந்துரு, இதோ உனக்காக சிலது நடந்தது நன்மைக்கு, சிலது நடந்தது நன்மைக்கு. நம்புற தேவ பிள்ளைங்க எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ஆராதிக்க பார்க்கலாம், ஆராதிக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான்